ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம். பாஸ்தா எக் பாஸ்தா செய்ய போகிறோம். இந்த எக் பாஸ்தா செய்கிறதுக்கு இன்றைக்கி எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த பாஸ்தா நான் லூஸில் தான் வாங்கியிருக்கிறேன். 1/2 kg வாங்கியிருக்கிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். இப்போ அதை பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்காக இந்த ஆயில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த ஆயில் நம்ம அதில் சேர்க்கும்போது அந்த பாஸ்தா ஒட்டாது, ஒன்று ஒட்டாது, நல்லா தனித்தனியாகவே உதிரி உதிரியாக இருக்கும். அது வேகட்டும். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணணும். ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணோம் அப்படின்னா அது வதக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3மே நம்ம கட் பண்ணும்போதே நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துடலாம். பாஸ்தா வேகும்போது அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த பாஸ்தாயில் உப்பும் நமக்கு சேர்ந்துடும். அப்போ பார்த்து அளவோடு போட்டுக்கணும். இப்போ இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மசாலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கரம் மசாலா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த கரம் மசாலையில் நம்ம கொத்தமல்லி சேர்ப்போம். இதில் நம்ம மல்லி சேர்க்கக்கூடாது. வெறும் அந்த வத்தல் மட்டும்தான் சேர்க்கணும், மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்து அது கூட கரம் மசாலாவுக்கு சோம்பு, கசகசா, கல்பாசி, லைட்டாக ஜீரகம் போடணும்னு அவசியம் இல்லை. போடுறதா இருந்தால் லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் ஜீரகம். அப்புறம் கரம் மசாலாவுக்கு என்னென்ன மசாலா சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்கிறதுக்கு பாஸ்தா என்ன பண்ணால், ஃபஸ்ட் ஒரு கடாயில் வச்சுட்டு எண்ணெய் நமக்கு ஆயில் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்தாச்சு. வெந்ததுமே நம்ம வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ 1 லிட்டர் இன்னும் தண்ணி அந்த பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கணும். இப்போ எண்ணெயை நம்ம சேர்த்தாச்சு. எண்ணெயை சேர்த்தோன்னா எண்ணெய் ஆயில் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ நம்ம பாஸ்தா வச்சுருக்கோம்ல, தண்ணி விட்டு வச்சுருக்கிற பாஸ்தா வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேவரில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி இனி நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, வறுத்து வச்சுருக்கிற மிளகு, இது எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்ல பவுடராக இருந்தால் தான் அந்த கொரகொரப்பு தன்மை இருக்காது அந்த மசாலாவில். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்து நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். தனியாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, இது எல்லாமே நமக்கு வதங்கணும். ஃபஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளியை போடணும். நம்ம வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணோமோ அதே சைஸில் தான் தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கணும். அது வதங்குற நேரத்திலே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை எல்லாம் நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் என்னென்னா, நல்லா கொஞ்சம் பவுடராக இருந்து அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. அந்த டைமில் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம்னா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டோம். அதனால் நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் போடணும்னு அவசியம் இல்லை. அதே இதில் நமக்கு வெந்துடும். நம்ம இனி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எத்தனை முட்டை, இப்போ பாஸ்தா நான் 1/2 kg எடுத்துருக்கிறேன். 1/2 kg பாஸ்தாவுக்கு 10 முட்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 10 முட்டை சேர்க்கலாம். ஆனால் அதை விட கம்மியாக சேர்க்கணும், 8 முட்டை சேர்த்துக்கலாம். ஆனால் 10 முட்டை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாஸ்தா சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 10 முட்டை தான் சேர்த்துருக்கிறேன். முட்டையை நம்ம அடித்து விட்டுட்டு நம்ம அந்த மசாலாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மிலே போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்கும் அந்த மசாலாவும் தக்காளி வெங்காயம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும். நமக்கு சேர்ந்து நல்லா வந்து அந்த டேஸ்ட்டு தன்மை வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து என்ன செய்யுதுன்னா வெந்துடும். அந்த முட்டையெல்லாம் வந்து நமக்கு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை பச்சை தண்ணி விட்டு நம்ம என்ன செய்வோம்னா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணி விட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்குறோம். இது பச்சை தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த பாஸ்தா வந்து உதிரி உதிரியாக வந்து நமக்கு இருக்கும். இப்போ எக்கு மசாலா எல்லாமே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடைசியாக வந்து இறக்கும்போது நம்ம உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு லெமனும் புழிஞ்சு விட்டு அந்த பாஸ்தா நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.